ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அம்மா இறந்ததுக்காக தான் இப்படி உட்காந்துருக்காங்க நினைச்சா கேவலம் ஒரு பொண்ணுக்காக வேலை கூட போகாம உட்காந்துருக்கேடா. இங்க பார், காதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. நல்லா கவனமா கேட்டுக்கடா. ஒழுங்கா அவளை மறந்துட்டு நாள்ல இருந்து வேலைக்கு போ. அப்படி இல்லைன்னு வையே, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சே கொன்றுவேன். ஏய், ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அடிச்சிடுவேன் கொன்றுவேன்னு. பாவம், அவனே நொந்து போயிருக்கான். என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நம்மளாம் அம்மா இறந்ததுக்காக தான் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா கேவலம் ஒரு பொண்ணுக்காக பைத்தியம் மாட்ட உட்காந்துருக்கான். என்னடா சொல்ற? லவ் பண்ணிருக்கான், லவ். இவ்வளவு நடந்திருக்கா? சரி, ஒரே நாள் தான் அந்த பொண்ணு காணாம போயிட்டா. என்ன ஆனானே தெரியல. அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அது இன்னும் பெரிய ஷாக். அவனே நொறுங்கி போயிருக்கான். அவன்கிட்ட ஆறுதலா பேசாம இப்படி அடிச்சிருவேன் கொன்றுவேன்னு திட்டிக்கிட்டே இருக்கியே, இப்படி சத்தம் போட்டா மட்டும் சரியாயிருமா? பின்ன இவன் இப்படி உட்காந்துருப்பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? டேய், காதலை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. எனக்கு புரிய வேணாம், எனக்கு காதலை பத்தி புரியவே வேணாம். டேய், உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். உன்னை நம்பி ஒருத்தன் கேஸ் கொடுத்து அது தோத்து போச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? உன்னை நம்பி ஒருத்தன் கேஸ் கொடுத்து அது தோத்து போச்சுன்னா கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுதுல, அது மாதிரி தான்டா காதலும். காதல்ன்றது பெரிய நம்பிக்கைடா. ஒரு அழகான வாழ்க்கை அமைன்றதுக்காண்டி தான் காதலிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆகும்போது நீ சொல்ற கஷ்டத்தை காட்டிலும் மோசமானதா தான் இருக்கும். சூர்யா இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கான். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒருத்தனுக்கு உதவின்னு செய்யறதா இருந்தா அவன் கஷ்டத்துல இருக்கும்போது செஞ்சாதான் அந்த உதவிக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். நீயும் சொல்லிருக்க, நானும் சொல்லிருக்கேன், அம்மாவும் எத்தனையோ தடவை சொல்லிருக்காங்க. யார் சொல்லியும் கேட்காதவன் அந்த பொண்ணு சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டான். இப்ப அந்த பொண்ணு என்ன ஆனானே தெரியல. அப்படி இருக்கப்ப அவனால எப்படி வேலைக்கு போக முடியும்? சரி விடு, சூர்யாவுக்குன்னு இப்ப யார் இருக்கா? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அந்த ஸ்தானத்துல இப்ப நீ தான் இருக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சூர்யாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உன் கடமை. ஓகே, let me handle this case.